உன்னோட இந்த விருந்து எங்க வயிறு மட்டும் இல்ல, எங்க மனசையும் திருப்திப்படுத்திருச்சு. 22 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு விருந்தை தான் நாங்க சாப்பிட்டோம். ராணி ரத்னபிரபாவோட கையால சமைச்ச மாபெரும் விருந்து. அதே ருசி, அதே வாசனை, அதே திருப்தி. இந்த பொண்ணு உண்மையிலேயே ராணி ரத்னபிரபாவோட அம்சம்தான். விஜயநகரத்தோட ராஜகுமாரி. இவதான் விஜயநகரத்தோட எதிர்காலம். ராஜகுமாரி சந்திரகாந்தா வாங்க. ராஜகுமாரி சந்திரகாந்தா வாங்க. ராஜகுமாரி சந்திரகாந்தா வாங்க. ஓம் நம சிவாய. 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 சந்திரகாந்தா, இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. 101 அகோரிகளுக்கு விருந்தா? தனியா நீ எப்படி பண்ண? மந்திரத்தால. மாயாவியோட மாய சக்தியால இல்ல, அன்போட சக்தியால. இது என்னோட இடம்தான். உமாங், மக்கள் சொன்னது உண்மைதான். விஜயநகரம் மந்திர சக்தியோட தலைநகரம். இங்க எல்லாரும் மந்திரம் பண்றாங்க. அன்புக்கு கூட சக்தி இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த சக்தியால தான் இன்னைக்கு நான் மாபெரும் விருந்து படைச்சிருக்கேன். இந்த அரண்மனை இப்போ என்ன முழுசா ஏத்துக்கிட்டு இருக்கு. நீ பேசுறது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எப்படின்னு தான் புரியல. அதாவது இங்க இருக்க விலங்குகள், பறவைகள் எல்லாமே முழுசா என்ன ஏத்துக்குச்சு. அவங்களுக்கு முழுசா என்ன பிடிச்சிருக்கு. ராணி அம்மா, என்னோட திறமையால எனக்கு அரியணை கிடைச்சிருச்சு. அகோரிகளும் என்ன ராஜகுமாரியா அறிவிச்சிட்டாங்க. நான் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். நீங்களும் கொடுத்த வாக்க காப்பாத்துங்க. என்ன விஜயநகரத்து இளவரசியா நீ ஏமாத்திட்ட. நீ எதையும் தனியா பண்ணல. யாரோ உனக்கு உதவி இருக்காங்க. நீ எல்லாத்தையும் மந்திர சக்தியால பண்ணிருக்க. உனக்கு உதவி பண்ணது யாருன்றத நான் கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் இந்த அரண்மனையில உனக்கு எந்த அரணியும் கிடையாது. உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நில்லு. நல்ல காரியம் பண்ணிருக்கேன். விருந்துல உதவி பண்ணிருக்கேன். ராணி ஐராவதி அப்பவே ஆணோ பொண்ணோ யாரும் உதவி பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஆணோ பெண்ணோ இல்லாம எனக்கு உதவி பண்ண நீ நிறைய பேரை அனுப்பி வச்சிருக்க. எவ்வளவு விசித்திரமா இருக்கு. மனுஷங்களும் அன்பு நிறைஞ்சவங்க தான். ஆனாலும் சில நேரம் காயப்படுத்திடுறாங்க. ஆனா பறவைகள் பேசக்கூட மாட்டீங்க. ஆனா அன்பை வெளிப்படுத்திடுறீங்க. உங்க அன்பையும் உதவியையும் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். பிற்காலத்துல உங்களுக்கு உதவ முடிஞ்சா அதுதான் என்னோட மிகப்பெரிய பாக்கியம். விஜயநகரத்தை வெற்றி பெற வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஏன் பறந்துருச்சு? ரொம்ப தூசியா இருக்கு. பணிப்பெண்கள் யாரும் இல்ல. அத நானே சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். பொய் சொல்றது உன்னோட பழக்கமா இல்ல உனக்கு கை வந்த கலையா? முதல்லயே சொல்லிட்டேன், உன்னோட உருவம் வேற, செயல்கள் வேற. நான் ஏற்கனவே சொன்னதுதான். அதான் உனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ ரொம்ப பெரிய மந்திரவாதி. எனக்கு தெரியும், நீ மந்திரம் செஞ்சிருக்க. ஆமா, மந்திரம் செஞ்சது உண்மைதான். ஆனா நான் இல்ல, பறவைகள். பறவைகளுக்கும் அன்பு இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. அதுங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா முழு மனசோட உதவி பண்ணும். இன்னைக்கு அரண்மனையே என்ன பரிசோதிக்க பார்த்துச்சு. ஆனா இந்த பறவைகள் எல்லாம் எனக்கு உதவி பண்ணிச்சு. உதவியா இருந்துச்சா? அந்த பறவைகள்லாம் ஏன் உனக்கு உதவி செஞ்சுச்சு? அப்படியா? இது உன் வேலைன்னு சொல்றியா? பறவைகள் அனுப்பி நீ தான் உதவி பண்ணன்னு சொல்றியா? அப்படியே இருக்கட்டும். நான் என்னோட திரைய விலக்கிட்டேன். அப்படியே நீயும் உன்னோட திரைய விலக்கிடலாம்ல. உன்னோட உண்மை என்னங்கிறதையும் என்கிட்ட சொல்லலாம்ல. உண்மையா? என்ன உண்மை? உன் மனசுல இருக்கு, ஆனா உதட்டுல இல்லாத. பறவைகளுக்கு நன்றி சொல்லிட்ட, ஆனா எனக்கு சொல்ல மாட்டியா? நான் தான் உதவி பண்ண. எனக்கு ஏன் உதவி பண்ண? யாரும் உதவி பண்ண கூடாதுன்னு உங்க அம்மா தெளிவா சொன்னாங்கல்ல. பாத்தியா, உதவி செஞ்சவன் இப்ப பாவி ஆயிட்ட. சரி, உங்க அம்மாவுக்கு எதிராக நீ தான் எனக்கு உதவி பண்ண. ஆனா ஏன் உதவி பண்ண? சொல்லு, ஏன் உதவி பண்ண?
சொல்ல வேணானா விட்டுரு. நீ உதவி பண்ணா நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன் உதவி செஞ்சேன்னு நான் சொல்லவா? யோசனை பண்ண. உண்மை உண்மையிலேயே கசக்கும். அவன் தான் மந்திரம் பண்ணன்னு சொல்றான். அத நான் எப்படி நம்புறது? கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவ என்னோட கனவு. அவங்க அம்மா எனக்கு எதிரா எவ்வளவு பண்றாங்க. ஆனா அவன் ஒரு தடவை கூட எனக்காக ஏன் கூட நிக்கல. ஆமா, அவர் என்ன பண்றாருன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. நீயே பார்த்தல, முன்னாடி எத்தனை தடவை ராணி ஐராவதி கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. ஆனா விருந்துல கண்ட பொண்ணுங்க பின்னாடியே போய்கிட்டு இருந்தாரு. புரியல. அவன் என்ன ரொம்ப விரும்புறதா சொன்னான். அப்படி சொல்லிதான் என்ன கல்யாணம் பண்ணான். இங்க கூட்டிட்டு வந்தான். என்ன நிறைய தடவை காப்பாத்திருக்கான். ஆனா இன்னொரு பக்கம் திடீர்னு இப்படி மாறி போயிட்டான். அவன் மனசுல என்ன இருக்குன்னே புரிஞ்சுக்க முடியல. அன்னைக்கு என்னன்னா சம்பா காலையில அவன் அறையில என்ன பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு போனான். ஒருவேளை அவன் சம்பா கூட எனக்கு தெரியல, என்னன்னே புரியல. வீரா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு. கேக்குறியா? வேண்டாம் வேண்டாம், நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? பண்ணித்தான் ஆகணும். நெல்லு. அக்கும் பக்கும் ஹக்கும். உமா, இப்ப என்ன பண்ண? ஒண்ணு இல்ல. அது என்னன்னா, அந்த சிவப்பு நிற கோப்பை இருக்குல்ல, அதுல நான் உன்னை சேர்த்திருக்கேன். அதை குடிச்சா யாரா இருந்தாலும் உண்மையத்தான் பேசுவாங்க. அப்புறம் இந்த வெள்ளை கோப்பை இருக்குல்ல, அதுல சாதாரண சர்பத் இருக்கு. அம்மா, இவ்வளவு சீக்கிரமா இத செஞ்சாகணுமா என்ன? கண்டிப்பா நம்ம செஞ்சாகணும். அந்த பொண்ணு உங்க அம்மாவுக்கு செய்வன செஞ்சிருக்கா. அதனோட வீரியம் அதிகமாயிட்டே போகுது. அந்த மந்திர சக்தியை நம்ம முறிக்கலனா உன்னோட அம்மாவை நீ இழந்துருவ. அதனால நாளையில இருந்தே அந்த மந்திர சக்தியை உடைக்கிற வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். ஏன் இவ்ளோ யோசிக்கிற? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன். நானும் அப்படித்தானே வீரா. என்னோட சொந்த மகனை விட உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேன். தயாராயிரு வீரா. நாளையிலிருந்து மீனவ பெண்ணுடைய மந்திர சக்தியை நம்ம உடைக்கணும். அந்த மீனவ பெண் சாகணும். சீக்கிரமா அதை செய்யணும். எடுத்துட்டு போ. இத வீராவை குடிக்க வை. அதுக்கப்புறம் பாரு, எல்லா உண்மையும் அவர் சொல்லுவாரு. அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரிஞ்சிடும். இது நிஜமா சரி வரும்ல? அதாவது அவனுக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? சந்திரா, பயப்படாத. வீராவுக்கு ஒன்னும் ஆகாது. அவரை பத்தின உண்மை தெரியற வரைக்கும் வீரா உன்னோட புருஷன். உன்னோட புருஷனுக்கு எதுவும் தப்பா நடக்க விட மாட்டேன். இந்தா. இன்னைக்கு என்ன நடந்தாலும் அவனை பத்தின உண்மை தெரிஞ்சாகணும். இங்க உன் அம்மா தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கா. அங்க என்னடா நீ அந்த மீனவ பெண்ணோட கொஞ்சிக்கிட்டு இருக்க. நான் மனசளவுல உடைஞ்சு போயிட்டேன். இங்க பாரு பாரு. எனக்கு கல்யாணம் நடந்தப்ப என் மனசு அதை ஏத்துக்கல. ஆனா இங்க வந்ததும் வீரா என் முகத்துல புன்னகையை ஏற்படுத்தினா. அந்த புன்னகை காதல் ஆயிடுச்சு.
படபடப்பா இருக்க? நீ என்ன சொன்ன? கல்யாணம் பண்ணி கூடவே இருப்பேன்னுல்ல? கூடவே இரு. ஏன் விட்டு விலகி போற? போகாத, இருப்பல்ல? கல்யாண சடங்கு எல்லாத்தையும் நிறைவேற்றணுமா? தெரியும்ல கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு. ம்? சொல்லு. தெரியும்ல கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல? ம்? கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிதான் நெருக்கமா இருப்பாங்க. சொல்லு, நெருக்கமா இருக்கலாமா? உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ற, என்ன பண்ண போற, நீ எதை விரும்புற, எதுவும் எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் நிமிஷத்துக்கு நிமிஷம் நீ மாறிக்கிட்டே இருக்க. நேத்து வேற மாதிரி இருந்த, இன்னைக்கு வேற மாதிரி. நீ யாரு? உன் மனசுக்குள்ள என்ன மறைச்சு வச்சிருக்க? உன் இதயத்துல என்ன இருக்கு? எனக்கு எதுவும் தெரியல. இது வரைக்கும் எதையும் தெரிஞ்சுக்க முடியல. நீ என்ன பண்ண நினைக்கிற? உனக்கு என்ன வேணும்? உன்கிட்ட மனம் விட்டு பேசணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம நீ அங்கிருந்து போயிட்ட. நீ போனதுல இருந்து என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் அசையல. முதல்ல என்ன பக்கத்திலேயே வர விடல. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் எதுவும் அசையலங்கிற. ஏன் நீ இப்படி மாறிக்கிட்டே இருக்க? இது என்ன உன் புது வடிவமா? வடிவத்தை மாத்தினது நீதான். ஏன் வடிவத்தை? உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு பொண்ணா இருந்தேன். சூரிய நகரத்தோட சாதாரண ஒரு பொண்ணு. சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பெரிய பெரிய சந்தோஷம் கிடைச்சது. இதோ இந்த சர்பத் மாதிரி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இன்னைக்கு நானே நமக்காக இதை பண்ணிருக்கேன். நமக்காக. என்ன பாக்குறதுக்கு முன்னாடி நீ வேற மாதிரி இருந்த. உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி நானும் வேற மாதிரி தான் இருந்தேன். அந்த பழைய வீராவை பத்தி உனக்கு தெரியாது. அந்த வீராவுக்கு இந்த மாதிரி சர்பத்தெல்லாம் பிடிக்காது. இரவுனாலே இருட்டாதான் இருக்கும். ஆனா அந்த இரவை யாரும் அதிகமா விரும்புறது கிடையாது. நீயும் விரும்பாத. நல்லா தூங்கு. இனிய இரவு. உமங் கிட்ட இவன் சர்பத் குடிக்கலன்னு சொல்லணும். இவனுக்கு சர்பத்தை பிடிக்காதாமே. ஆனா காலம் மாற மாற எல்லாமே மாறும்னு சொல்லுவாங்க. நானும் மாறிட்டேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச சர்பத் நீ சாப்பிடுவல்ல? குடி. நல்லாதான் இருக்கு. என்ன பாக்குற? குடி குடி.
வீரா, நீ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விடுகதை. விடுகதையா? நானா நீயா? உனக்கு தெரியுமா, நான் இதை உன்கிட்ட சொல்லவே விரும்பல. ஆனா என் இதயம் என்ன சொல்லுதுன்னா, சொல்லு. சூரிய நகரத்தோட ஒரு சாதாரண பொண்ணுன்னு நீ இப்ப சொன்ன. ஆனா அப்படி தெரியல. உன்னை பார்த்தா சில நேரத்துல காதலிக்க தோணும். ஆனா சில நேரத்துல உன்னை பார்க்கும்போது வாழ்க்கை முழுக்க உன்னை வெறுக்கணும்னு தோணும். ஏன் ஏன் ஒரு முகத்துல உனக்கு இருமுகம் தெரியுதா? அது ஏமாத்து வேலை, உன் பார்வையோட ஏமாத்து வேலை. இருமுகம் எனக்கு இல்ல, உனக்கு தான் இருக்கு. வீரா, எனக்கு புரிய மாட்டேங்குது. சில நேரம் என்ன கையில தூக்கி வச்சுக்கிற, இன்னொரு நேரம் என்ன அப்படியே தூக்கி போடுறியே. ஏன்? ஏன்னா அதுக்குதான் நீ தகுதியான. ஏன்? ஏன்னா உனக்கு 2 முகம் இருக்கு. ஒண்ணு இதைத்தான் நான் விரும்புறேன். ஆனா இன்னொன்னு இருக்கு, அது செய்வன செய்கிற முகம். நீ சாதாரண மீனவ பொண்ணு இல்ல, நீ சாதாரண பொண்ணு இல்ல, நீ ரொம்ப பெரிய மந்திரவாதி. என் அம்மாவுக்கு நீ செய்வன வச்சிருக்க. என் அம்மாவை கொல்லணும்னு நீ துடிக்கிற. நீ என்ன ஏமாத்திட்ட. அதனாலதான் நானும் உன்னை காதலிக்கிற மாதிரி ஏமாத்தினேன். அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணி விஜயநகரத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா அப்பதான் எங்க அம்மாவால உன்னை கொல்ல முடியும். உன் செய்வினையில இருந்து அவங்களால தப்பிக்க முடியும். மீனவ பொண்ணு நீ, மீனவ பொண்ணு இல்ல, நீ ரொம்ப பெரிய மந்திரவாதி. ரத்னா, நீ அந்த மாய கத்தியை எனக்கு கொடுக்காமலே செத்து போயிட்ட. ஆனா நீ உன் பொண்ண சாக விடல. எனக்கே தெரியாம அவளை நீ சூரிய நகரத்துக்கு அனுப்பிட்ட. என் பையனுக்கு உன் பொண்ண கட்டி வைக்கலான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்ன நல்லா ஏமாத்திட்ட. ஆனா பாரு ரத்னா, பாரு, என் விதி அதிசயமானது. புரிஞ்சுக்க. உன்னோட அதே மக என் மகனுக்கு மனைவியாயி என் அரண்மனைக்கே வந்துட்டா. என் தலைவிதி விசித்திரமானது. எந்த மாய கத்தியை எனக்கு தரமாட்டேன்னு சொன்னியோ, அந்த கத்திய நாளைக்கு உன் பொண்ணே என்கிட்ட தருவா. ரத்னா, நாளைக்கு விடியும் போது நிச்சயம் இந்த உரையில் அந்த கத்தி இருக்கும். நாளைக்கு ரத்ன பிரபா, நாளைக்கு உன்னுடைய வாரிசு, உன்னுடைய வம்சம், உன்னுடைய கடைசி அம்சமே அழிஞ்சிரும். ரத்ன பிரபா, நாளையோட உன் கதை முடிஞ்சிரும். சம்பா, ராணியம்மா என்ன வர சொல்லிருந்தீங்களா? எனக்காக நீ ஒரு வேலை பண்ணணும். என்னன்னு சொல்லுங்கம்மா. சந்திரகாந்தாவை கண்காணிக்க உன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆமா ராணியம்மா, நான் அவளை கண்காணிக்க 2 பொண்ணுங்களை அனுப்பி. அவளை நீதான் கண்காணிச்சாகணும். ஒரு நிழல் மாதிரி அவ கூடவே இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சது ராணியம்மா. ஆனா ராணியம்மா, வீர எப்பவுமே அவ கூட. உனக்கு வீரா வேணும்ல? ஆனா சந்திரகாந்தா இப்ப அவனோட மனைவி. ஐராவதியுடைய அரண்மனையில மனைவிங்க ஆள்றது இல்ல, மகாராணிங்க தான் ஆளணும். நான் சொன்னதை செய். புரிஞ்சுதா? சந்திரகாந்தாவை முழுசா கண்காணிக்கணும். நிழல் மாதிரி பின்தொடரணும். அவ எங்க வரா, எங்க போறா, அவ மூச்சு கூட உனக்கு தெரியாம விடக்கூடாது. புரிஞ்சுதா? அவ மனசுல என்ன இருக்கு, அவ என்ன செய்ய போறா, எல்லாத்தையும் கண்காணி. கண்டிப்பா ராணியம்மா. ராணி ஐராவதி சந்திரகாந்தாவுக்காக இவ்வளவு செய்யறாங்களா? அப்படின்னா சந்திரகாந்தா சாதாரண மீனவ பொண்ணு இல்ல. என்னவோ இருக்க. எதுவா இருந்தா என்ன, எனக்கும் வீராவுக்கும் நடுவுல ஒரே ஒரு தடை அவதான். எனக்கு தடையா இருக்க அவதான். ராணி ஐராவதிக்கும் தடையா இருக்கா போல இருக்கு. ஐராவதி அவளை கண்காணிக்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரியான வாய்ப்பு கிடைச்சதுன்னா எல்லாரோட பார்வையில இருந்து அவளை மறைய வச்சிடுவேன். இவளுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை நான் கொடுத்துட்டேன். அடுத்து அவளை கூப்பிடணும்.